ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேஅவுட்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ லேஅவுட்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஸ்பேசஸ் ஆர் 3 மல்டிபிள் ஸ்பேசஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த லேஅவுட்ஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளாட்டிங்கில் வந்துட்டு பிரிண்ட் ஆகி வெளில வரும். பேசிக்காக வந்துட்டு இந்த இடத்துல மாடல் லேஅவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 செப்பரேட்டாக வந்துட்டு இருக்கும். பட் என்ன ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி என்டிட்டிஸ் வந்துட்டு இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு AutoCAD எலக்ட்ரிக்கல் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் மாறி இருக்கிறனால எனக்கு கீழே வரல. இப்போ நான் லேஅவுட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு டயக்ராம் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு சர்க்கிள் அண்ட் தென் ஒரு லைன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்போ நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளுக்கு ரெண்டுத்துக்குமே லேயர்ஸ் வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அண்ட் கலர்ஸையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 கலர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா லேஅவுட் என்டர். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு லேஅவுட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கா. இப்போ இந்த லேஅவுட் அப்படிங்கிறது ஆக்சுவல் பேஜ் சைஸ். ஸோ நான் 500,500 வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிமிட் கொடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா க்ரியேட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு இதில் கிரிட் பேட்டர்ன்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எங்கே வேணுமோ மூவ் பண்ணி தேவையான ஸ்பேஸில் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு என்ன அப்படின்னா லேஅவுட். இதில் Mview அப்படிங்கிற கமெண்ட் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லேஅவுட்டில் Mview அப்படிங்கிறது ஒரு லேஅவுட்குள்ளாரையே மல்டிபிள் வியூஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது Mview. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி சிவில்ஸில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, மெக்கானிக்கல்ஸ்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. எப்போயாவது வந்துட்டு என்னோடய டயக்ராமில் ஃப்ளோர் பிளான் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நான் ஜூம் இன் பண்ணி காட்டணும், ரூமை மட்டும் நான் காட்டணும், இல்லை ஹாலோட ஃபீச்சர்ஸை மட்டும் தனியாக ஒரு வியூ போர்ட்டில் காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ மல்டிபிள் வியூஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த வியூ போர்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகிடும், அந்த வியூ வந்துட்டு டெலீட் ஆகிடும். இப்போ இன்னொரு வியூ நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா Mview என்டர். இப்போ எனக்கு கீழே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது, ஆன் ஆஃப் இந்த மாதிரிலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு வியூ போர்ட் க்ரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கார்னர் அண்ட் தென் செகண்ட் கார்னர் உள்ளார ஒரு வியூ போர்ட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வியூ போர்ட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அகைன் Mview, இதில் ஆஃப், செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் சே என்டர். இப்போ என்ன ஆகிடுச்சு, அந்த வியூ மட்டும் என்ன ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா அகைன் Mview ஆன், செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் சே என்டர். இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இதில் கிரிட் பேட்டர்ன் வேணாம், அதனால் நான் கிரிட் பேட்டர்ன் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு இன்னொரு மல்டிபிள் வியூஸ்லாம் நிறைய வந்துட்டு வேணும். ஸோ Mview அண்ட் சே என்டர். எனக்கு இதில் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் எனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு வியூ வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபிட் எனக்கு என்ன ஆகிடுச்சு, ஜென்ரேட் ஆகிடுச்சா. ஓகே, ஸோ இதேமே டபுள் டேப் பண்ணிவிட்டு என்னால் ஜூம் இன் ஜூம் அவுட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ண முடியும். இதுக்குள்ளார இப்போ எனக்கு சர்க்கிளோட ஒரு ஏரியாவை மட்டும் நான் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் டபுள் டேப். ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்துட்டு செலெக்ஷன் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எஸ்கேப். ஓகே, ஒன் செக். ஸோ இப்போ எனக்கு வெளியில் இருக்க வியூவை நான் ஆஃப் பண்ண போகிறேன். Mview ஆஃப், செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் சே என்டர். ஓகே, இப்போ நான் லாக் பண்ணேன்னா ஆன் பண்ணிட்டேனா, ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். Mview ஆஃப், செலக்ட் த ஆப்ஜெக்ட், சரி எனக்கு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வேணுங்கிற இடத்துக்கு இதை ஜூம் பண்ணி இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் கிட்ட காட்டணும் அப்படின்னா நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், திருப்பி வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் எனக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. Mview இதில் எனக்கு ஷேடட் பிளாட் அப்படின்னு இருக்குது, ஐ மீன் ஷேப் பிளாட். இது எதுக்கு அப்படின்னா நம்ம டிஸ்பிளே, வயர் ஃப்ரேம், ஹிடன், விஷுவலைசேஷன், ரெண்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருப்போம்ல. எதுக்கு 3Dயில் வந்துட்டு பார்த்துருப்போம், டாட்டட் லைன்ஸில் வரதுக்கு. அந்த மாதிரி நம்ம எதுவும் பார்க்கல. ஸோ அப்படி இன்கேஸ் நம்ம பார்க்கல அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம 3Dயில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கவர் பண்ணுவோம். ஜஸ்ட் அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு 3D ஆப்ஜெக்ட் இருக்குது, 3D கியூப் இருக்குது அப்படின்னா அந்த கியூப் வந்துட்டு எப்படி தெரியணும், 3Dயில் தெரியணுமா, இல்லை வயர் ஃப்ரேமில் தெரியணுமா, இல்லை ஹிடனில் தெரியணுமா, அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம 3D போகிறப்ப இதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் எனக்கு ஆப்ஜெக்டை லாக் பண்ணணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வந்துட்டு எங்கேயுமே மூவ் பண்ணக்கூடாது இதோட உள்ளார இருக்கிறது அப்படின்னா லாக் ஆன் செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் சே என்டர். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது லாக் ஆகிடுச்சு, எங்கேயுமே வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா நகராது. ஸோ Mview அப்படிங்கிறத டைப் பண்ணியாச்சு. நம்ம லாக் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம். அண்ட் தென் எனக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வியூ போட்டு கிளிக் பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் சே என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா இதை மூவ் பண்ண முடியாது. அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஒரே இடத்துல கிளிப் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அகைன் நான் வந்துட்டு என்டர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது, பாலிகனல் அப்படின்ட்டு இருக்கு. என்டர். ஸோ இப்போது ஒரு பாலிகோனலுக்குள்ளார எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வியூ வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கா. இது மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வியூஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு டைப். அண்ட் இது இல்லாமல் அகைன் என்டர். ஓகே, ஸோ Mview. லாஸ்ட்டாக இருக்கிறது ரீஸ்டோர். ஸோ இப்போ நான் ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கரண்ட்டாக ஆக்டிவேட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு ஃபிட் டு த ஸ்க்ரீனுக்கு ஒரு அதோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு மாறி இருக்குது. நான் கண்ட்ரோல் இசட் வந்துட்டு என்ன பண்ணுறேன், திருப்பி கொடுக்குறேன். அண்ட் இதுக்கப்புறமா எனக்கு இந்த வியூ போட்டு வேணால் டெலிட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதையுமே நான் டெலிட் அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது Mview லேயர்ஸ். ஸோ லேயர்ஸில் எனக்கு 2 லேயர்ஸ் வந்துட்டு வேணும். 2 லேயர்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணதும் ஹரிசாண்டலாக வேர்ட்டிகலான்னு கேட்குது. எனக்கு ஹரிசாண்டல் 2 லேயர்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு 3 லேயர்ஸ் வேணும் அப்படின்னா 3 லேயர்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அகைன் என்டர். 3 லேயர்ஸ் ஹரிசாண்டல், வெர்டிக்கல், பிலோ, அபவ், லெஃப்ட், ரைட். ஸோ இதில் நான் ஹரிசாண்டல் கொடுக்குறேன் 3 லேயர்ஸ். ஓகே, ஸோ இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் கொடுக்குறேன். இப்போ 4 லேயர்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். Mview 4 லேயர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் பேட்டர்ன்ஸ்லாம் எதுக்கெலாம் வேண்டாமோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சைஸையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது லேஅவுட்ஸில் இருக்கிற மல்டிபிள் வியூஸ். ஓகேவா?